hear music. Good morning, dear students. Today, our lesson is A True Friend. This is for your Class 4 English Term 2 Unit 1 Supplement Reader, A True Friend. This story is around about the two characters named Nandini and Pandi. They were friends, not just a friend, true friend, a true friend. Let's see what happened in this story. It is a very interesting story, so I'm going very in a fast manner. Catch up with me. If you have any doubt, kindly call me without any hesitation. Nandini and Pandi were good friends since childhood. They lived in the same street, so they were always together. So Nandini அண்ட் பாண்டி அவங்க ரெண்டு பேரும் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்போல இந்த சின்ஸ் சைல்டுஹுட் அவங்களோட குழந்தை பருவத்திலேருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். தே லிவ்ட் இன் த சேம் ஸ்ட்ரீட், ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க, லிவ் பண்ணியிருக்காங்க, வசிச்சு இருந்திருக்காங்க. ஸோ தே வேர் ஆல்வேஸ் டுகெதர். அதனால் எப்பயுமே ஒன்று தான் இருப்பாங்க. எவ்ரிடே பாண்டி வுட் ஸ்டாப் அட் ஹர் ஹோம் ஆன் த வே டு ஸ்கூல். ஒவ்வொரு நாளுமே அவன் ஸ்கூல் பாண்டி இஸ் யூஸ் டு கோ டு ஸ்கூல் மீன்ஸ் ஹீ ஸ்டாப்ட் அட் ஹர் நியர் த ஹவுஸ் ஆஃப் நந்தினி. ஓகே, அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு தான் போவான். எதுக்காக அப்படின்னா போத் வுட் வாக் டு ஸ்கூல் சேட்டிங் அண்ட் பிளேயிங். தே வேர் கோ டு த ஸ்கூல் டுகெதர். எதுக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்று தான் போவாங்க. போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஆன் த வே தே ஆர் சேட்டிங் அண்ட் பிளேயிங். சேட்டிங்னா பேசிக்கிறது, பிளேயிங்னா விளையாடுறது. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் தே வுட் ரேஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஒரு சில டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவினிங் லைக்வைஸ் வி ஆல் டூ வெனவர் நம்மளோட ஸ்கூல் பெல் அடித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், 4:10 அந்த வந்து நம்மளோட அந்த ப்ரேயர் இது சொல்லிட்டு முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு ரஷ்அப் ஆகிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஈச் அண்ட் இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி சைல்ட்ஹுட். இட் இஸ் அ வெரி ஹாப்பினஸ். தே ஆர் கோயிங் டு ஹோம். தட் ஷோஸ் இட். அதுதான் அது மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்கூல்லேருந்து டக்குன்னு வேகமாக ஓடி வருவாங்க. தே ஆல்வேஸ் டுக் பார்ட் இன் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் டுகெதர். ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது வச்சாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் கலந்துக்குவாங்க. தே ஹெல்ப்டு ஈச் அதர் இன் தேர் லெசன்ஸ். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய லெசனில் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஒன் டே ஆஸ் யூஸ்வல் பாண்டி கேம் டு நந்தினிஸ் ஹோம். ஒரு நாள் அதே மாதிரி தான் வழக்கம் போல் ஒரு நாள் பாண்டி வந்து அவங்க வீட்டுக்கு வரான். அப்போ வந்து ஷீ லுக்ட் அப்செட் அண்ட் சேட். எப்படி இருந்தாங்க? ஷீ லுக்ட் அப்செட் அண்ட் சேட். சேட்னா என்ன? சோகமாக இருக்கக்கூடியது. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து சோகப்படுத்திருக்கு. யாரை? நந்தினிக்கு. நந்தினி என்னாச்சு தெரியல. ஸோ பார்க்கலாம். லெட்ஸ் see what happened. Why are you sad? யார் கேட்குறா அப்படி? Tell the answer. எஸ் பாண்டி, ரைட், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். Why are you sad? She did not answer. But Nandini not answered. நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்க, யார் சொன்னாங்க? பட் நந்தினி சொல்லலை. ஏன்னு பார்க்கலாம். திறக்க கூட இல்லை, வாயை கூட திறக்கல. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஷீ ஷூக் ஹர் ஹெட். என்ன பண்ணாங்க? அவனுக்கு பதில் சொல்லாமல் ஷீ டசன்ட் ஓப்பன் அப் ஹர் மவுத். ஷி ஜஸ்ட் ஷூக் ஹர் ஹெட். ஷூக் அப்படின்னா என்னென்னா ஷேக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஷூக்கு. அது வந்து தலையாட்டுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஆட்டுதல் அப்படின்றது தான் இதுக்கு பேர். ஷூக் ஹர் ஹெட். அவளோட தலையை மட்டும் அசைக்கிறா. டிட் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் யூ? ஸ்கோல்டுனா என்ன? திட்டுறது. உங்கள் அப்பா அம்மா யாரை ஒன்று திட்டினாங்களா அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறான். He grabbed her bag and said excitedly. உடனே என்ன பண்ணுற பாண்டி, அவளோட பேகை எடுத்துட்டான். டக்குன்னு எடுத்துகிட்டு கேட்ச் மீ இஃப் யூ கேன், கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்ன, என்னை பிடிச்சிப்பார் இப்போ உன்னால் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் ஷீ டிட் நாட் ரெஸ்பாண்ட். பாண்டி ஸ்டாப்ட் அண்ட் கேவ் த பேக் பேக். பட் நந்தினி டிடன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் ட்ரிக். அந்த ட்ரிக்குக்கு என்ன பண்ணல நந்தினி ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ ஹீ கேவ் த பேக் டு ஹர். மறுபடியும் அந்த பேகை அவகிட்டே கொடுத்துட்டான். பாண்டி stopped and gave the bag back. They walked silently to the school. என்ன பண்ணுறாங்க? சைலண்ட்டாக ஸ்கூலுக்கு வாக் பண்ணி போகிறாங்க. நந்தினி வாக்ட் இன் டு த கிளாஸ் ரூம் ஸ்லோலி. நந்தினி எப்படி போகிறா? கிளாஸ் ரூம்குள்ளே ஸ்லோவாக போகிறா. ஹர் ஐஸ் glued to the ground. She looked sad. அது வந்து என்ன பண்ணுறாங்க, அவளோட ஐஸ் எப்பயுமே வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணும். பட் ஷீ glued her eye டு த கிரவுண்ட். க்ளூட்னா என்ன அப்படின்னா இங்கே கண்ணை கீழே பார்த்துட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான். ஷீ லுக்டு சேட். அது மட்டும் இல்லாமல் ஷேடாக இருக்காங்க. டிட் சம்மன் ஸ்கோல்ட் யூ? ஆஸ் டு ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க, யாராவது உன்னை திட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் ரூமில் நந்தினியோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? ஆஸ் டு ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட் நந்தினி ஷூகர். இங்கேயே என்ன பண்ணலை? ஷீ டிடன்ட் ஓப்பன் அப் ஹர் மவுத். ஷீ ஜஸ்ட் சிம்ப்ளி ஷூக் ஹர் ஹெட்.
she sat down with her head bowed down. என்ன பண்ண கீழே பெஞ்சில் உட்காரும் போதும் தலையை குனிஞ்சிட்டே தான் உட்காராங்க. போட் டவுன் அப்படின்னா குனிஞ்சிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். த டீச்சர் என்டர் த கிளாஸ் ரூம் அண்ட் ஸ்டார்டட் காலிங் அவுட் த நேம்ஸ் ஃபார் அட்டண்டன்ஸ். அட்டண்டன்ஸ் இருக்கிறதுக்காக டீச்சர் வந்துட்டாங்க. அட்டண்டன்ஸ் இருக்கிற நேம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நந்தினி டிட் நாட் ஆன்சர் when the teacher called her name. நந்தினி என்ன பண்ணல? டிட் நாட் ஆன்சர். she didn't say whether she is present or absent or something. So because she was sad, we don't know what the reason why she is sad. Okay, let's see what happened to him. Do you have any guess? உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா ஏன் அவங்க வந்து சேடாக இருந்தாங்க அப்படின்றது? இல்லையா? ஓகே, next. The teacher was annoyed. This time she called her name louder. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க? நந்தினி. First she called calmly, and whenever if the student is not responsive, the teacher would usually call the name very louder. It is a usual one. In our classes too it has happened. If you remember that in those days in the 3rd standard A section or B section or C section, when your class teacher came to your class at the very instance, the first period, you will talk to your friends itself. It's a very common one, but sometimes it happens to someone, not on every day, but one day you will feel some sadness and your teacher will come to and ask you what's the reason, what happened, why are you sad, are you feeling well, what happened yesterday. Like these type of questions the teacher will arise you when you are seems very sad to their eyes. Okay, so likewise her teacher also asking her the same questions, and she raised her hand but did not answer. When the teacher yelled Nandini, அவங்க கத்துறாங்க. டீச்சர் கத்தி நந்தினி அப்படின்னு சொல்லி லவுடாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே அப்பயும் என்ன பண்ணல நந்தினி, ஜஸ்ட் அவளோட ஹேண்டை மட்டும் ரைஸ் பண்ணி அவளோட ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறாங்க. ஓகேவா? த டீச்சர் வென்ட் நியர் நந்தினி. ஷீ டச்ட் ஹர் ஃபோர்ஹெட் அண்ட் ஆஸ்க்ட், ஆர் யூ ஃபீலிங் வெல்? ஃபோர்ஹெட் அப்படின்னா நெத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது அங்கே தொட்டுட்டு தலையில் கை வச்சுட்டு கேட்குறாங்க, நீ நல்லா இருக்கியா, ஆர் யூ வெல், எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. நந்தினி shook her head. Her cheeks were red. அப்பயே என்ன பண்ணுறாங்க நந்தினி? she then also she just shook her head. shook அப்படின்றது past tense சொல்லியிருக்கேன். ஷேக்கோட past tense தான் shook. ஓகேவா? ஸோ ஹர் cheeks were red. cheeksனா அப்படின்னா கன்னங்கள். அந்த கன்னங்கள்லேருந்து அப்படியே ஒரு blush ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இட் looked like she had a fever. அவங்களுக்கு ஒரு கண்ணெல்லாம் செவந்து போன மாதிரி இருக்குது. அது எதனால்? ஏதாவது ஒரு பாடியில் இல்னஸ் இருந்தால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். Do you have a fever? Shall I call your parents? asked the teacher. She shook her head, but she still didn't look at anyone. அப்பயும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டீச்சர் கேட்குறாங்க, உனக்கு ஃபீவர் இருக்கா, நான் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்குறாங்க. She shook her head, but she did not look at anyone. அப்பயும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, தலை தான் ஆட்டுறாங்க. her head was still down. மறுபடியும் தலையை குனிஞ்சிக்கிட்டே தான் தலையாட்டுறாங்க. you can clearly see in that picture. see there, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க அப்படி தான் தலையை குனிஞ்சு தான் இருக்காங்க. why does Nandini look so sad? exclaimed her friends. her friends pestered her with 100 questions. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஏன் இப்படி இருக்கேன் எப்படி இருக்குன்னு நிறையா பேர் கேட்டு பார்த்துட்டாங்க. the questions were about everything that you think about. They asked her family, her house, her shoes, and even about her street pets. Each question that she was asked, Nandini only answered by shaking her head. இல்லை எல்லா கொஷின், என்ன கொஷின் கேளு, என்ன பண்ணாலும் the only answer from Nandini is just a shook of her head. அது மட்டும்தான் அவளோட விடையாக இருந்தது. பாண்டி had enough of Nandini's silence. உடனே பாண்டிக்கு பொறுக்கல. because he is the true friend, he is the only close friend to her. அவனுக்கு இந்த சைலன்ஸ் ரொம்ப முடியல, என்ன அப்படின்ட்டு இருக்கான். he had never seen her so dull. அவளை எப்பயுமே இவ்வளோ டல்லாக பார்த்ததில்ல. he wanted an idea to make her smile. அவளை எப்படியே சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ண போகிறான். என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். he thought for many hours. கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தான். என்ன யோசித்தான்? finally he had an idea. அப்புறமா ஒரு ஐடியா வந்தது. he took out something from his bag and ran to show it to her. அவன் பேக்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வேகமாக ஓடி போய் நந்தினிகிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறான்.
அது என்னென்னு பார்க்கலாம். He tumbled and it slipped from his hands. ஓடும்போது தடுமாறி விழுந்ததில் என்ன ஆயிடுச்சு, அவன் எடுத்துகிட்டு போன பொருள் ஸ்லிப் ஆகிடுச்சு அவன் கையிலேருந்து. இட் வாஸ் ஃப்ளையிங் ஸ்ட்ரைட் டு நந்தினி. ஸ்லிப் ஆகி எங்கே போகுது, டைரெக்டாக நந்தினி கிட்ட பறந்து போகுது. என்னென்னு பார்க்கலாம். She saw something flying towards and her screamed with fear. அவளுக்கு அது பறந்து அவகிட்ட நேரம் வரும்போது பயத்தில் கத்திட்டா. அதுக்கப்புறம் she closed her eyes and tried to catch it. கண்ணை மூடிட்டு அதை பிடிக்க பார்க்குறா. Everyone closed her and tried. Third, she caught it. It was a big green frog. அது என்னது, ஒரு பெரிய green frog. அதை பிடிச்சிட்டா. everyone ran away. அங்கே இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. as they were scared of the frog. Nandini's eyes were wide open with surprise. என்ன ஆச்சு இப்போது, அதில் அதை பார்த்த உடனே நந்தினிக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் சிரிச்சிருக்கேன். வைடு ஓப்பன் அப்படின்னா நல்லா கண்ணை விரிச்சிட்டா நல்லா. தென் ஷி பர்ஸ்ட் இன்டு லாஃப்டர். இப்போ தான் சிரிக்கிறா. அப்படியே வாயை திறந்து பான்னு சிரிச்சாச்சு. இட் வாஸ் அ ரப்பர் ஃப்ராக். ஏன் சிரித்தாங்க அப்படின்னா அது ஒரு ரப்பர் ஃப்ராக். as soon as she laughed, her friends and teacher knew why she did not smile or talk to anyone all day. ஏன் அவங்க காலையிலேருந்து பேசாமல் மூஞ்ச தொங்க போட்டுட்டு யாருக்கும் பதில் சொல்லாமல் வாயை திறக்காமல் இருந்தாங்க, தலை குனிஞ்சே இருந்தாங்க அப்படின்னா பிகாஸ் 2 of her front teeth were missing. அந்த பிக்சரில் பாருங்கள், அவரோட 2 ஃப்ரண்ட் டீத் இருக்கு இல்லையா, தட் வாஸ் ஃபாலன் ஆஃப். அது விழுந்துருச்சு. 2 பல்லு கீழே விழுந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேருந்து என்ன பண்ணல, அவங்க யார்ட்டையும் சரியாக பேசலை, தலையாட்டிட்டு சும்மாவே இருந்தாங்க. ஆனால் யார் இது பண்ண பாண்டி அந்த ரப்பர் ஃப்ராகை வச்சு ஓப்பன் பண்ணி அவளை ஸ்மைல் பண்ண வச்சு எல்லாத்துக்கும் இப்போ அந்த ரீசன் தெரிஞ்சதா ஏன் அவங்க சேடாக இருந்தாங்கன்றது. ஓகே, இதுதான் நம்மளோட இன்னையோட லெசன். இட் வாஸ் அ ஹாப்பி எண்டிங். தேங்க்யூ. ஐ வில் கேட்ச் யூ அப் வித் நெக்ஸ்ட் tomorrow with a new content. Thank you, students.